அப்பாடா இந்த கொல்லை பக்கம் போனேன் நைட்டோட நைட்டா ஒரு மூட்டை இந்த கிழங்கு பூரா தூக்கிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை கொள்ளைக்காரங்க யாருமே பாக்கல. யாராச்சும் வர்றதுக்கு முன்னாடி இதை வித்து பண்ணும். ஐயா வாங்க அம்மா வாங்க, கிழங்குமா கிழங்கு, வள்ளிக்கிழங்கு, சக்கரை கிழங்கு. அண்ணா ஆமா இது வள்ளிக்கிழங்கா சக்கரை கிழங்கா? சரி இருக்கட்டும், 2 கிழங்கு பேரையும் சொல்லி கூப்பிடுவோம். யாருக்கு எது வேணுமோ வந்து இதையே வாங்கிட்டோம். என்னடா இது, நம்ம எதையாச்சும் ஒரு கடையை போட்டு வித்தா மலன்னு குவிஞ்சு வருவாங்க. இன்னைக்கு என்ன யாரையுமே காணா, கண்ணு கெட்டின தூரம் கூட ஒரு காக்கா குருவியை கூட காணாமே. ஐயோ இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு நான் விற்கவே முடியாது. சரி கூடிய எடுத்து நம்ம தலைமையில வச்சுக்கின்னு கிளம்பிட வேண்டியதான். வீடு வீடா போய் வம்புக்குன்னு இழுத்தாவது கொடுத்துட்டு வர வேண்டியதான். காக்கா என்னடா இது, இன்னைக்குன்னு பார்த்து ஒரு காக்காய கூட காணா. இன்னைக்கு என்னடா காக்காவுக்கு சோறு எடுத்துட்டு வந்திருக்கோம், ஒரு காக்கா கூட காணாமே. காக்கா காக்கா என்ன மதனி என்னையா கூப்பிட்டீங்க? என்னடி இது, காக்காவை நினைச்சா அண்டா காக்கா வந்து நிக்குது. உன்னே இல்ல நாத்து, காக்காவை கூட்டேன் காக்கான்னு. ஓ காக்காவை கூட்டிங்களா? ஏன் காதுல கூட நாத்துன்னு கூட்ட மாதிரி இருந்துச்சு. நான் ஏன்டி ஒன்ன கூப்பிட போற? காக்காவுக்கு வைக்கிற சோத்த கூட புடுங்கி தின்ற ஆளு தானே நீ. அப்படியா, சரி நாத்து வரது வந்துட்ட. சரி வா உள்ள வந்து ஒரு வா சாப்பிட்டு போ. இதோ உடனே வரங்க நீ. ஆமா அண்ணி உங்க வீட்டுல என்ன குழம்பு வச்சிருக்கீங்க? என்ன குழம்பு வச்சிருக்கேன், தோட்டத்துல 2 முருங்கைக்காய் கடந்துச்சு, அதை உடிச்சு போட்டு கொஞ்சோண்டு சாம்பார் வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமா ரசமும் வச்சிருக்கேன். என்ன நீ வெறும் சாம்பார் ரசமா வச்சிருக்கீங்க? எதனா முட்டை கறி மீன் அந்த மாதிரி எதுவும் செய்யலையா? என்னது முட்டை கறி மீனா? என்ன வசந்தி மறந்துட்டியா, இது புரட்டாசி மாசம். இப்ப எப்படி கறி மீன் எல்லாம்? இன்னும் 1 மாசத்துக்கு அதை பத்தி எல்லாம் பேசவே கூடாது. என்னது 1 மாசத்துக்கு கறி மீன் சாப்பிட கூடாதா? ஏன் உனக்கு தெரியாதோ? ஏன் உன் மாமியார் வீட்டுல முட்டை கறி எல்லாம் சாப்பிட கூடாதுன்னு சொல்லியோ? எனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன கிச்சன் பக்கமா போறேன்? அதனாலதான் வீட்டுல எந்த கவுச்சியும் செய்யவே இல்லையா? இவளெல்லாம் என்னன்னு சொல்றதோ தெரியல. நல்லா தீனி எல்லாம் மூட்டையா உருண்டையா கட்டி நல்லா முத்துன்னு இவள. கிழங்கு வள்ளிக்கிழங்கு சக்கரை கிழங்கு வந்து நீங்க வாங்கிக்கோங்க. விலையும் கூட கம்மிதான். அங்க ஏ மைக்க புடி சின்ன பொண்ணு செருப்பாலடி, அவ கூடைய புடி இல்லனா மண்டைய ஓடி. என்னது செருப்பால் அடிப்பியா? அடியே டோப்பா மாட்டேன். நீ என்கிட்ட சும்மாவே வம்புக்குன்னு வரடி. அடியே நான் எங்கடி உன்கிட்ட வம்புக்கு வந்தேன்? நீ பாட்டு பாடுன, மீதி பாடாத விட்டுட்ட, அதான் நான் சேர்த்து பாடுனேன். பாடனால பாட்டு செட்டா போடி. நான் புஷ்பாக்கா கிட்ட பேசிக்கிறேன். வாங்கிட்டு எல்லாம் மனுஷன் கூட வந்து பேச மாட்டாங்க. அடியே இந்த ஊர் ஜனத்துல நானும் ஒரு மனுஷன் தான். நீ வச்சிருக்க கூடையில அதை என்கிட்ட வந்து விக்கணும், நானும் வாங்கணும். அத முத தெரிஞ்சுக்க. பொடி டோப்பா மாட்டேன். வாங்கிட்டலாம் நான் விற்கவே மாட்டேன். உன்னை விட்டா எனக்கு என்ன ஆளா இல்ல? இந்த ஊர்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட வித்துக்கிறேன். சின்ன பொண்ணு எதுக்கடி வந்த? எதுக்கடி இப்ப 2 பேரும் மாட்டிட்டு கிடக்கீங்க? அது என்ன கூடியில என்ன வச்சு வித்துட்டு வந்திருக்குன்னு அதை முத சொல்லு. அடிச்சா இவகிட்ட பேசி நான் எதுக்கு வந்து நானே மறந்துட்டேன். இங்க பாருங்க, கூடியில வள்ளிக்கிழங்கு சக்கரை கிழங்கு இருக்குது. உங்களுக்கு எவ்வளவு கிலோ வேணுமோ வாங்கிக்கோங்க. 1 கிலோ வெறும் 50 ரூபாய் தான். அது என்ன வள்ளிக்கிழங்கு சக்கரை கிழங்கு? ஒருவேளை வேற வேற கிழங்கா இருக்குமோ? அடியே டோப்பா மாட்டேன். அது ஒண்ணு வேற கிழங்கு இல்ல, 2 ஒரே கிழங்கு தான். ஆனா ஒரு சில பேர் வள்ளி கிழங்குன்றாங்க, ஒரு சில பேர் சக்கரை கிழங்குன்றாங்க. யாருக்கு எந்த கிழங்கு பேர் சொல்லி விக்கணும்னு தெரியல. அதான் மொத்தமா 2 கிழங்கு பேரையும் சொல்றேன். அதுல யாருக்கு எந்த பேர் வேணுமோ வச்சு வாங்கிட்டு போட்டோம். ஐயோ சின்ன பொண்ணு, நீ எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. உன்னை நினைச்சாலே புல்ல அரிக்குதுடி, புல்ல அரிக்குது. நல்லா புல்ல அரிச்சுச்சுன்னா நல்லா ஒரு பானையோட எடுத்து சொரின்னு சொரிஞ்சு விடு. அடியே சின்ன பொண்ணு, அம்மா உனக்கு இப்ப ஏது வள்ளிக்கிழங்கு? இப்ப ஏதுக்கா? ஒண்ணு திருடி எடுத்து வந்திருப்பா, இன்னொன்னு முத்தி போனது நல்லா வேஸ்ட் போனதெல்லாம் பொறுக்கி எடுத்து வந்திருப்பா. இது தெரிஞ்ச கதை தானே? அடியே டோப்பா மாட்டேன். ஒழுங்கு மரியாதை சொல்லிட்டேன். சும்மா என் லைன்ல வராத. இல்லைன்னா இந்த கிழங்கெல்லாம் வாரி கொட்டுவோம், மண்டியில போட்டு அமுக்குன்னு அமுக்கி போடுவேன் சொல்லிட்டேன். என்னக்கா திருன்னு முடிச்சிட்டு கிடைக்கீங்க? வாங்கிங்க. 1 கிலோ வெறும் 50 ரூபாய் தான். வாங்கலாம், ஆனா விலையெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கே, அதுதான் யோசிச்சுட்டு கிடக்கேன். கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணி குடிடி. என்ன புஷ்பாக்கா நீங்க இப்படி சொல்றீங்க? இப்போதைக்கு இந்த வள்ளிக்கிழங்குலாம் சீசனே கிடையாது. நீங்க எங்க போய் கடைக்கடையா சுத்தனா கூட வள்ளிக்கிழங்கு கிடைக்கவே கிடைக்காது, பாத்துக்கோங்க. என்னது எங்கேயுமே கிடைக்காதா? அப்ப எங்கேயுமே கிடைக்கலன்னா உனக்கு எப்படி கிடைச்சிச்சு? அடியே டோப்பா மாட்டேன். இந்த வள்ளிக்கிழங்கெல்லாம் அமேசான் காட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தது. என்னது அமேசான் காடா? ஏண்டி இந்த இருக்கிறதுலே பெரிய காடு சொல்லுவாங்களே அமேசான் காடுன்னு, அந்த காட்டுக்கா போய் வந்த? இல்லக்கா, இந்த எங்க வீட்டுல ஒருத்தர் சொந்தக்காரரு, அவரு அமேசான் காட்டுல வேலை செய்யறாரு. அவரு மூலியமா நான் இதை பிளைட்ல இறக்குனேன். ஓஹோ, உங்க வீட்டு சொந்தக்காரரு அமேசான்ல வேலை செய்யறாரு. அடியே கருங்கோரங்க, நடுவுல பேசாதே. நான் பேச வந்ததே மறந்து போயிடுவேன். ஓ நான் கருங்கோரங்க, அப்படின்னா நீ ஒரு ஒட்டக குச்சி. பொடி ஈத்திர புடிச்சவளே. புஷ்பாக்கா நீங்க வாங்கிக்கோங்க. இதுல நிறைய மருத்துவ குணம்லாம் இருக்கு. வாங்கிக்கிறேன். ஆமா அது யாரு? அடடே நம்ம வசந்தி. நாலுமுடி என்ன என்னாச்சு இவளுக்கு? சில மாதிரி நின்னுட்டு கிடக்கா. இவ வந்ததே நான் பாக்கலையே. ஓ சின்ன பொண்ணு, நீ இப்பதான் பாத்தியா? அவ உனக்கு முன்னாடில இருந்தே வந்து நின்னுட்டு தான் கிடக்கா. ஐயோ, அப்ப நான் தான் பாக்கலையோ? என்ன இவ மந்திரிச்சு விட்ட மாதிரி நின்னுட்டு கிடக்கா? யாம்டி என்னடி ஆச்சு? எதுக்கடி இப்படி நின்னுட்டு கிடக்க? அது ஒண்ணுலடி சின்ன பொண்ணு, அவ ஷாக்காய் நின்னுட்டு கிடக்கா. என்ன ஷாக்காய் கிடக்கறாளா? ஓடுற லைன்ல கம்பிய புடிச்சு தொங்கி இருப்பாளோ? இருக்கு தலை கூட ஒரு மாதிரி கோணலா இருக்குது. கம்பிய பிடிச்சு தான் தொங்கி இருப்பா போல. அப்படி தொங்கி இருந்தாலும் இந்நேரத்துக்கு ஆல் அவுட்
இருப்பாங்களே இவ நல்லால நின்று கிடக்கா. அடியே டோப்பா உன் வாயில வசம்ப வச்சு தேக்க நல்ல வார்த்தையே வராதடி உனக்கு. அதெல்லாம் என் வாயில ஊறி போனதுடி. என்ன வசந்தி எம்மா நேரம் கேட்டுட்டு கிடக்க என்னதான் ஆச்சு பேய் பிடிச்சிக்கிச்சா உனக்கு என்னன்னு சொன்னாதானே தெரியும். பேயும் பிடிக்கல கீயும் பிடிக்கல ஒன்னு சொன்னா வைய மதனி அதனால ஷாக்காய் நின்று கிடக்க. என்ன புஷ்பாக்கா என்ன சொன்னீங்க வசந்தியே நீங்க ஏதோ கிண்டல் பண்ணி இருக்கீங்க அதான் அவன் இந்த மாதிரி நின்று கிடக்கா சொல்லுங்க என்ன பண்ணீங்கன்னு. அடியே ஒண்ணுமே இல்லடி ஒரு விஷயத்துக்கு இல்லாததுக்கெல்லாம் இவ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு கிடக்கா. ஒன்னும் இல்லாத யாருன்னா மூச்சு பேச்சு இல்லாத மாதிரி நிப்பாங்களா. ஐயோ நான் காலையில காக்காக்கு சோறு வச்சுட்டு இருந்தேன் இவ மட்டும் வந்தா என்ன குழம்புன்னு கேட்டா சாம்பாருன்னு சொன்னேன் அதுக்குதான் இவ இந்த மாதிரி ஷாக்காய் நின்று கிடக்கா. இவ கறிமீன் எதிர்பார்த்து வந்திருக்கா போல இந்த மாசம் கறிமீன் இல்லன்னுவோ இப்படி நின்று கிடக்கா. அடைச்சா இதுதான் விஷயமா நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். ஓ வசந்தி அப்ப நீ ஏனடி ஏனோ அடி போடி சின்ன பொண்ணு இனிமே நான் கறிமீன் எல்லாம் எப்படி சாப்பிடுறது சொல்லு வீட்லயும் செய்யக்கூடாது. சரி மதனி வீட்டுக்கு வந்து சாப்பிடலான்னு பார்த்தா இங்கேயும் கிடையாது. அடிப்பாவி இதுக்காடி நீ இவ்ளோ ரியாக்ஷன் கொடுத்துட்டு கிடக்க இதுக்கெல்லாம் ஒண்ணுமே நீ ஃபீல் பண்ணிக்காத. ஏண்டி நான் தான் டெய்லியும் ஒரு கடையா போட்டுட்டு கிடக்கல சிக்கனு மட்டனு மீன் சொல்லிட்டு வெரைட்டியா எல்லாமே போட்டு வித்துட்டு கிடக்க நீ மாட்டு மடன்னு வந்து என் கடையில வாங்கி சாப்பிட்டு போடி. அட ஆமா மறந்தே போயிட்டேன் சின்ன பொண்ணு உன் கடையில கறி மீன் எல்லாம் போடுவல்ல நீ. ஆமாண்டி உனக்கு தெரியாதா என்ன கறி மீன் முட்டை காத கௌதாரின்னு எல்லாமே போடுவேன். உனக்கு என்ன வேணுமோ என் கடையில வந்து வாங்கி சாப்பிடு. வீட்டுல அது செய்யல இது செய்யல எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு கிடக்காத. சரிடி சின்ன பொண்ணு எனக்கு இப்பதான் மனசு பூரா நிம்மதியா இருக்குது. வீட்டுல சோறு தண்ணி இல்லாத கூட இருந்துருவேன். ஆனா கறி மீன் இல்லைன்னா ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன் ஒரு நாள் இருக்க மாட்டேன். சரிப்பா வந்து சக்கரவள்ளி கிழங்கு வாங்கு. என்னடா இது வசந்தி இவ்ளோ நேரம் லைன்ல அடிப்பட்ட காக்கா மாதிரில இருந்தா ஏதோ நடந்திருக்கு ஏதோ மந்திரிச்சு விட்டுருக்கா சின்ன பொண்ணு. கம்முனு கடந்த என் ஆத்துவே என்ன சொன்ன சின்ன பொண்ணு. உண்மையே சொன்னேன். ஏம்டி சின்ன பொண்ணு வள்ளிக்கிழங்கு எம்புட்டு தான் தருவேன். ஏக்கோ பேரம் பேசுற வேலையே கிடையாதுக்கா உங்களுக்காக நான் கம்மி பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு கிடக்கேன். 1 கிலோ 50 வெறும் 50 ரூபாய் தான். என்னடி சின்ன பொண்ணு வந்ததுல இருந்து 1 கிலோ 50 விக்கா கொஞ்சம் நெஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தாதானே வாங்குறவங்க கூட வாங்குவாங்க. ஓ டோப்ப மாட்டேன் நீ எத்தனை கிலோ வாங்குவ. எப்படியே நான் ஒரு 1/4 கிலோ வாங்குவேன். நீ வாங்குற 1/4 கிலோவுக்கு உனக்கு விலையை கம்மி பண்ணி கொடுக்கணும். ஆமா நான் 1/4 கிலோ வாங்கினாலும் சரி 1/2 கிலோ வாங்கினாலும் சரி உன் வேலை கம்மி பண்ணி கொடுக்குற வேலை தானே. அதெல்லாம் முடியாது வேணும்னா நான் ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். என்னது ஆஃபரா குடுடி குடு பார்த்து நல்ல ஆஃபரா குடு. மதனி நீங்க வள்ளிக்கிழங்கு வாங்குற மாதிரினா எனக்கு ஒரு 1/2 கிலோ வாங்கி கொடுத்துருங்க. ஐயோ அவசரப்பட்டு ஆஃபர்னு உடனே வாயை திறந்துட்டேன். இவ போகட்டு கூட நம்ம வாங்கிருக்கலாம் தேவையில்லாத இவளுக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி ஆயிப்போச்சு. நாத்து வள்ளிக்கிழங்கு எனக்கு இல்ல உன் அண்ணனுக்கு தான். உன் அண்ணன் நல்லா சாப்பிடுவார் பாரு அவருக்கு தான் ஒரு 1/4 கிலோ வாங்கி கொடுக்கலான்னு பாத்துட்டு கிடக்கேன். அப்படியா நீங்க வாங்குங்க அந்த 1/4 கிலோவுல எனக்கு ஒரு பீஸ் கொடுத்துருங்க. என்ன அடைச்சா இதுக்கு நீங்க வாங்காமலே விட்டுருக்கலாம். இவன் என்னடானா 1/2 கிலோ இவங்க என்னடானா 1/4 கிலோ இப்படி போச்சுன்னா நம்ம ஒரு மூட்டை எப்படி சேல் பண்றது. அடைச்சா நம்ம எப்படி ஏமாத்தினாலும் இவ கண்டுபிடிச்சிடறாளே. மதனி என்கிட்டே வா உங்க ரூட் எப்படின்னு எனக்கு தெரியல யாருக்கிட்ட இந்த நாத்துக்கிட்டே வா. சரி நான் இங்க ஒண்ணு விக்கிற மாதிரி தெரியல நான் பக்கத்து ஊருக்கு எடுத்துமே வித்துட்டு வரேன். என்னடி சின்ன பொண்ணு இவ்வளவு பேர் நின்று கிடக்கும் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட. பின்ன எனக்கா நீங்க என்ன 1/4 கிலோன்றீங்க அவன் என்னடா 1/2 கிலோன்றா. நான் இவ்வளவு கத்தி வித்தா முழுசா 1 கிலோ கூட என்னால விற்க முடியாது பழகுது. இதுல வேற நீங்க பேரம் பேசுறீங்க இதுக்கு வேற உங்களுக்கு ஆஃபர் வேற கொடுக்க ஒத்துக்கிட்டேன். சரிடி சின்ன பொண்ணு நீ விலையை குறைச்சு குடுடி அப்ப தன்னடி நாங்க 2-3 கிலோ கூட வாங்க முடியும். ஆமா எங்க அண்ணி எனக்கு மட்டுமே 2 கிலோ வாங்கி கொடுப்பாங்க. இவ ஒருத்தி அந்த பக்கம் எங்கன்னா மூளைய பார்த்தே நின்று கந்திருக்கலாம். சரிடி சின்ன பொண்ணு நீ இப்படி கெஞ்சி கேக்குறதுனால நான் ஒரு 1 கிலோ வாங்கிக்கிறேன். ஓஹோ அப்படின்னா சரி ஆளுக்கு 2 கிலோ 3 கிலோ எடுக்கிறீங்களே அப்படின்னா நான் உங்களுக்கு தரேன். சரிடி சின்ன பொண்ணு முத ஆஃபரை சொல்லு அதுக்கப்புறமா வாங்குறதா வாங்குறது இல்லையான்னு முடிவு எடுத்துக்கிறோம். ஆஃபர் என்ன ஆஃபர் முத 1 கிலோ 50ன்னு வித்தேன் இப்ப 2 கிலோ 100ன்னு விக்கிறேன். ஏண்டி எங்களை பார்த்து என்ன கூறுகட்ட முட்டாள் மாதிரியா இருக்குது. அதானே முத தான் 1 கிலோ 50ன்னு வித்த இப்ப 2 கிலோ 100ன்னு விக்கிறே எப்படி பார்த்தாலும் ஒரே கணக்குல வருது. ஊர் மக்களுக்கு இந்த அளவுக்கு அறிவு இருக்குதோ கண்டுபிடிக்க மாட்டாங்களோன்னு நினைச்சேன் கண்டுபிடிச்சிட்டாலுலே. அடியே எல்லாருக்கும் அறிவு ரொம்பவே இருக்குண்டி அதுவும் காசு விஷயத்துல நான் சொல்லவே வேணாம். என்ன பண்ணு ஒழுங்கா ஆஃபரை போட்டா போடு இல்லைன்னா கூட எடுத்துக்கிட்டு கிளம்பு. என்ன புஷ்பாக்கா இப்படி செலுத்துக்கிறீங்க. சரி இருங்க 1 கிலோ வாங்கினா 50 2 கிலோ வாங்கினா 80. இது செட்டாவது. என்னடி 20 ரூபாய் கம்மி பண்ணிக்கிறேன் இது கூட உங்களுக்கு செட் ஆகாதோ. இன்னும் குறைச்சு சொல்லு. சரி 1 கிலோ வாங்கினா 30 2 கிலோ வாங்கினா 60. என்னது 1 கிலோ 30 ரூபாயா. இதுவும் செல்லாது இன்னும் குறைச்சு சொல்லு. என்ன புஷ்பாக்கா நீங்களுமா நான் வாங்கிட்டு வந்த முதல்ல கூட எனக்கு கிடைக்காது பாத்துக்கோங்க. அதெல்லாம் தெரியாது இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணு அப்பதான் நாங்க 2 கிலோ 3 கிலோ வாங்கிப்பேன் இல்லைன்னா உன் கூட எடுத்துக்கின்னு நீ கிளம்பு. சரி எப்படி நம்ம கீழே காந்தானே பொறிக்கணும் வந்தோம் எதையாவது ஒரு ரேட்டை வச்சு கொடுத்துடுவோம் எப்படி நம்மளுக்கு ஒரு 10-20 கிடைச்சா லாபம் தான். சரிக்கா இதான் லாஸ்ட் பிரைஸ் உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் 1 கிலோ 50ன்னு விடுத்தனா இப்போ 2 கிலோ 50ன்னு விக்கிறேன் வாங்கிக்கோங்க தாராளமா. அடியே டோப்பா மண்டை இதுக்கப்புறம் நீ வாயை திறந்த உனக்கு டோப்பாவே இல்லாத மண்டையாக்கி போடுவ சொல்லிட்டேன். கோபப்படாத சின்ன பொண்ணு. சரி நாங்க 2 கிலோ 50ன்னே வாங்கிக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு 5 கிலோ கொடு சின்ன பொண்ணு. அப்படியே எனக்கு 3 கிலோ கொடுத்துருடி. டோப்பா மண்டை உனக்கு வேணுமா வேணாமா. வேணும்தான் ஆனா எனக்கு 1/4 கிலோ தாண்டி வேணும். இங்க பார் வள்ளிக்கிழங்கு கூட பார்க்க மாட்டேன் தூக்கி உன் மண்டையில போட்ட அதோட மண்டை செதறிடு பாத்துக்க.